ஹாய் ஹலோ மக்களே, இப்பொழுது நடைபெறும் விளையாட்டு நம்மளுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இதை அடப்பதற்காக யார் வரப்போறாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதா? நானே சொல்றேன், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வரப்போறாரு. ஜல்லிக்கட்டு தெரியல, வீடியோ அடிச்சு உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. அடே வணக்கம். அது கேட்காத மாடா இருக்கும் போல இருக்கு. இந்த மாடை வந்து எப்படி அடக்கணும்? நம்மள ஒரு அடக்க சொல்லிட்டாங்க. இதை அடக்கணும் சொன்னா வந்து அப்படி அடக்கணும். நம்ம படத்துல வந்து ஒரு பச்சை இலக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணி வந்து ஓட்டிட வேண்டியதுதான். இந்த பார்க்கடா சீவிடுவேன். தலைவா அடக்கு தலைவா. ஸ்டைலா பாரியா, ஸ்டைலா பாரியா, அங்க பாரியா. ஜட மாதிரி நின்றுட்டு இருக்கு. இல்ல ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடே எவ்வளவு நேரமா வந்து நின்றுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் உட்காந்தா உங்களுக்கு கால் வலி போயிடும். சொல்ல கேளுக்கல, கேட்க மாட்டீங்களா? இந்த பாருக்கண்ணா, அண்ணா உனக்காக கருப்புல வாங்கிட்டு வந்திருக்கு. என் படத்தை காப்பாத்தணும், கருப்பை சாப்பிட்டு சொல்றபடி கேட்டுடுமா? சீராதம்மா சீராதம்மா. அடடா சூப்பர். இது வந்து அடியாத மாடா இருக்கு. இதை வந்து நம்ம அடக்கணும் சொன்னா வந்து நம்ம வழி வந்து நம்ம பண்ணணும். எல்லா மாடும் ஒண்ணு அடக்குவாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. நீ என்ன முடிஞ்சா அப்படி பாப்போம். ஸ்டைலா பாரியா, ஸ்டைலா பாரியா, அங்க பாரியா. மனுஷன் இன்ட்ரெஸ்டா விளையாடிந்தாரு சூப்பர் ஸ்டார். டப்புனு எஸ்கேப் ஆயிட்டாராப்பா இமயமலைக்கு போறேன்னு சொல்லிட்டு. ஐயோ யோ 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 என்னையா மேய்ஞ்சு நிக்கிற? வேணா வேணா வேணா, அந்த மாடை கூட அடக்கிடலாம் போல, இந்த மாடை அடக்க முடியாது. ஏய் என்னயா, யார் யாவது பார்த்தே 14 ஆகுது. இல்லையாப்பா? எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. மாடு நீயும் மன்னிச்சுக்கோ. பொதுவா நான் எந்த விழாவுக்கும் வர மாட்டேன். கட்டாயப்படுத்தி உன்னை அடக்க சொல்றாங்க. விடாமுயற்சி, வீரத்தை காட்டு. வாழு இல்ல வாழ விடு. இந்த பாரு மாடு, பிளீஸ் அந்த பக்கம் ஓடு. நான் பார்த்து அந்த வீட்டு மரம் இல்ல, தானே வருது காட்டு மரம். மொட்டை நினைச்ச கொம்பு வடிச்சிருவேன். சலா சலா சலா, ஏன் சலா அடம் பிடிக்கிற? சரித்திர ஒரு திருப்பாரு. நம்ம மாடு எடுக்கணும்னா பீரோ, அண்டா, காரு எல்லாம் தராங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. படுத்துக்கேன் ப்ளீஸ். சிட் டவுன். போய போ, உன்னை அடக்கத்துக்கு நான் அழுதுட்டு வீட்டுக்கே போயிடுவேன். என்ன ஐயோ சூப்பரான ஆளு. அவர் வந்து அடக்குவாருன்னு பார்த்தா வந்துட்டு அமைதியா போயிட்டாரு. ஐயா அவர் நம்மளால கணிக்கவே முடியலையாப்பா, இல்ல புரிஞ்சுக்க முடியல. சொல்லுப்பா என்னப்பா? ஆமா அவர் வந்ததே பெரிய விஷயம். ஆனா இப்படி கண்மூடி சிமிர்றதுல காணாம போயிட்டாரு. அடடடடா, என்ன விட நிறைய பேர் டயலாக் பேசுறீங்களேப்பா. எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் நம்ம அண்ணாப்பா. ஐயோ தமிழ்நாட்டு மாடை தமிழர் தான் அடக்க வேண்டும் என்று சீறி கொண்டு வருகிறாரு அவரு. இப்படி ஒரு மாடை நம்ம வந்து அடக்குறோம். அடக்குமுறை கிடையாது, அது வந்து அடக்கணும். ஏன்னா அது தமிழர்களோட பண்பாடும். இப்ப கூட மாடு வந்து என் பேச்சை கேட்டு இப்படி தலையாட்டிருப்பாங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப சாணி போட்டிருக்கு. இந்த சாணி வந்து நம்ம வந்து இந்த சாணி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, யார் மூஞ்சியாச்சும் தூக்கி அதுக்கப்புறம் இந்த சாணியை வந்து நம்ம வந்து அடுப்பு கறிக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம், கேஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாடு வந்து நான் தொட்ட ஒன்றும் பண்ணாது. இது என்னையா சிரிச்சு அடக்குவார் போல இருக்கு. இது வந்து ஒன்றும் செயல் கிடையாது. இது எங்க போறையா மாடு, எங்க போற. பாத்தீங்களா, இந்த தமிழ் வந்து மாடு பேச வச்சிருக்கு, அதுதான் தமிழ. வரட்டுமாக்கண்ணா? ஐயோ நல்லா தமிழ் பேசினாரு.
பட்டுன்னு இப்படி கிளம்பிட்டாரேப்பா. ஐயோ நமக்கு என்னப்பா யாருமே காலையை அடங்க மாட்டாங்க. வரும் வரும் ஐயோ, ரொம்ப அவசரப்படாத. யோ ஆல்ரெடி நான் மார்க்கெட்டே அவுட்டியா. ஏன் அவ்வளவு ஒரு வரும்போது இருக்கு உங்களை நம்பிதான் அவர் வந்துட்டு இவ்வளவு நாள் ஃபீல்ட்ல இருக்கிறாரு. பார் தலைவா, பார் தலைவா, அடக்கு தலைவா, அக்கா அடக்கு. வெந்து தணிஞ்சு வந்திருக்கேன். நானே ஓவர பண்ணுவேன், நீ ஏன் முன்னாடி ஓவர பண்றிய? இந்த பாரு, நீ வந்து அப்படி பண்ணா நான் எப்படி பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த பார், என் ஆட்டிடியூட் படி நான் சொல்றேன், உன்னை நான் வந்து அடக்க மாட்டேன். தைரியம் இருந்தா நீ வந்து என்ன அடக்க பார்ப்ப. சிலம்பாட்டம் எங்கேயா? ஐயோ போயா. என்ன ஸ்டெப்பு அது? நான் போடுவேன் ஸ்டெப்பு. நீ கையதான் ஆட்டுவேன், நான் காலு கீழே எல்லாமே ஆட்டுவேன், தெரியும்ல. இந்த பாருங்க, ஜல்லிக்கட்டு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் மாடை அடக்க மாட்டேன்னு சொன்னதால தாங்க நான் வந்து இப்படி வந்து நிக்கிறேன். இல்லைன்னா என்னத்துக்கு இந்த மாடை வந்து படுக்க போட்டு போயிட்டே இருப்பேன். பாத்தீங்களா, ரொம்ப சீரா. ஆம்பளை மாடா பொம்பளை மாடான்னு ஆம்பளையே பொம்பளையம்மா வைக்கப்படுது. அப்ப கன்ஃபார்மா பொம்பளை தான். இப்ப அடக்கே ஆகணும். அவர் ஒரு காதல் மல்லையா, மன்மதன் வல்லவன். நான் கொமதா, நல்லா இருக்கியா? தப்ப எடுத்துக்காதம்மா. இந்த வாளு வந்து உன் வாழை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை அடக்குற ஐடியாவே எனக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? சோ வந்து நீ என்ன தேடி வா, நான் உன்னை தேடி வரமாட்டேன். ஓகே.